ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் பிரியாணி, சோயா சங்க்ஸ் பிரியாணி. ரொம்ப ஈஸி. இதோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: பாசுமதி ரைஸ், சோயா சங்க்ஸ், தயிர், எண்ணெய், பிரியாணி மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், உப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, இலை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், மிளகு, மஞ்சள் தூள், தனியாத்தூள். ஃபஸ்ட் நம்ம சோயா சங்க்ஸை ஹாட் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு அதில் போட்டுட்டு ஒரு பபுள் வரும்போது எடுத்துருங்க. எடுத்துட்டு அது நல்லா இந்த மாதிரி அமைக்க அதோட அந்த இதெல்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா அது ஒரு மாதிரி வாசனை வரும். அப்படியே போட்டோம்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 தண்ணி ஊற்றி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஆனால் உடஞ்சிடக்கூடாது. ஓரளவு ஹாட் வாட்டரில் போட்டு இந்த மாதிரி உடையாமல் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் தேவையான அளவு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். பட்டை, இலை, லவங்கம், மிளகு, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அது லைட்டாக ஃப்ரை ஆகும்போது நம்ம கீத்தாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துடலாம். ஆனியன் வதங்கினதும் வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் அரோமா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. தக்காளி வதங்குறப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துருங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிக்கும் அந்த உப்பு சேர்க்கறதுனால. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அது அந்த ஃப்ளேவர் ஆட் ஆனால் போகிறோம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வச்சுருக்க மசாலாஸ் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1.5 இல்லை 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காஷ்மீரி ரெட் சில்லி இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது காரம் இருக்காது, ஜஸ்ட் கொஞ்சம் கலர் பர்பஸ்க்காக தான். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஆயில் விட்டு வரும் பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். எப்போவுமே பாசுமதி ரைஸுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 1 கப்பு அரிசி எடுத்தால் 1.5 கப் வாட்டர் விடணும். நான் இப்போ இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் 3 டம்ளர் தண்ணி விட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கேர்டு வச்சுருக்கோம்ல, அந்த கேர்டையும் ஆட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மர்ஜ் ஆகணும் கேர்டு போட்டு. இப்படி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் 2 கப் எடுத்துருக்கறதுனால இப்போ 3 கப் வாட்டர் விடுறேன். வாட்டர் விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்கிறப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணணும். ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் இது. பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடும். பாருங்கள், இந்த மாதிரி அரிசியை ஆட் பண்ணிவிட்டு இப்போயும் ஒரு கலந்துருங்க. கலந்துட்டு கொத்தமல்லி, புதினா இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா இது மேலே தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டுடலாம். லிட் போட்டு எப்போவுமே 3 விசில்ஸை வச்சுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. அவ்வளோ, ரொம்ப உடைக்கலாம் வேணாம். சும்மா ஒரு கலந்துட்டு அதில் லிட் போட்டுடுங்க. பாருங்கள், இப்போ நான் 3 விசில் விட போகிறேன். பாருங்கள், 3 விசில் வந்ததுக்கப்புறம் திறந்தா அந்த வாட்டர் எல்லாம் கரெக்டாக போயிருக்கு. ரைஸும் உடையாமல் வந்திருக்கு. எவ்வளோ பலன்னு வந்திருக்கு பாருங்கள், உதிரியாக. ரொம்ப சிம்பிள். நிறைய இன்க்ரீடியன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இது ரைத்தாவோடு எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் குருமா, மட்டன் குருமா, வெஜ் குருமா எது கூட வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 360 என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.